எந்த நேரத்தில் இந்த வண்டியை வாங்கணும்னு தெரியல, அந்த நேரத்துலேருந்து என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கு. ஓ உயிரை மட்டும் போடா, ஏன் உயிரை தண்டா மறுபடியும் உயிரை வாங்க ஆரம்பிச்சுட்டான். எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. நான், குதிரை, புல், இயற்கையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். ஏதோ நைட்டு தெரியாமல் வண்டியில் முச்சா போயிட்டேன். அதுக்கு நீ இப்படி ஐயா பண்ணுறது? ஐயோ வண்டியை முடியா, ஐயோ ஐயோ என் சொத்தே போச்சு. யாரும் பார்க்கல, தேக்கடா முடியுமா? எப்படியாவது தெரியாமல் உள்ளே போயிடணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ நான் வந்துட்டேன், இறங்கி கீழே. இந்த மாதிரி தண்ணி நிற்கிற இடத்த பார்த்தாலே ஒரு ரேசரும் நம்ம தோண தெரியுது. நம்ம தான் உட்காந்து கழுவணும் போலையே. அதுக்கப்புறம் நானும் என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா, அவ்வளோ பாசம், பிரிய மாட்டேன். ரொம்ப நாள் ஆசை அந்த மலையில கொட்டி. இடுப்பு வச்சடே. நான் ஒரு பெரிய கால்ஃப் எடுக்கிறது காட்டோடி நேரம். ஐயோப்பா இல்லை, நான் பெரிய ஆள் இல்லை. மங்காளியே புதுமுவை பார்த்து. ஐயோப்பா மாப்பிள்ள அடியது போடலையா? போடல. அப்படின்னு நான் ஸ்லோ மோஷன் நடந்து வருவேன். எடுக்கிற ரயிலில் நம்ம தான் ட்ரெட்டிங் ஒன்லாம் இருக்கணும். ஏம்மா இடம் கிடைக்காம இங்கே வந்து பாரு.